தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளிலும் ஆசீரிலும் நாங்கள் நிலை பெற்று வாழ ஆண்டவரோடு பயணமாகவும். தவக்காலத்தில் முதலாவது வாரத்தில் வியாழக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய சிந்தனை என்னவென்று சொன்னால், பிறரன்பு பணியில் நாங்கள் ஈடுபடுவோம். பிறருக்காக, எங்களோடு வாழ்பவர்களுக்காக எங்களை நாங்கள் தியாகம் செய்வோம். எங்களோடு வாழ்பவர்கள், எங்களோடு இருப்பவர்கள், எங்களோடு உறவோடு உறவாக வாழ்பவர்கள் அனைவரையும் நாங்கள் நினைத்து பார்ப்போம். அனைவரையும் நாங்கள் நினைத்து பார்ப்போம். இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. பிறர் என்னென்ன விரும்புகிறார்களோ அவற்றை அவர்களுக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவர் எங்களுக்கு இன்று சொல்லுகிறார். இந்த தபக்காலத்திலே ஆண்டவர் இன்று இந்த நாளிலே தன்னுடைய வார்த்தையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லவில்லை வார்த்தைகள். செல்லுங்கள், பிறரிடத்தில் செல்லுங்கள், கேளுங்கள், பிறரை கேளுங்கள். என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கின்றது, என்னால் என்னென்ன தேவைகளை உங்களுக்கு செய்ய முடியும், நீங்கள் எவற்றை எதிர்பார்க்கிறீர்கள், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையிலே, ஆறுதலை கொடுக்கக்கூடிய வகையிலே, அமைதியை கொடுக்கக்கூடிய வகையிலே என்னால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும். இந்த தபக்காலத்திலே இறைவனுடைய பாடுகளோடும் அவருடைய வேதனைகளோடும் அவருடைய சிலுவை பாடுகளோடும் அவருடைய உள்ளத்தை ஒன்றித்து தியானிக்கின்ற இந்த காலத்திலே நாங்கள் பிறரையை பற்றி நாங்கள் சிந்திப்போம். கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், வீணான பழிக்குள் சிக்கி தவிக்கின்றார்கள், மற்றவர்களால் இகழப்பட்ட நிலையிலே இழிவான நிலைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வெறுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், உரிமை வாழ இழந்தவர்களாக இருக்கின்றார்கள், அநியாய தீர்ப்புக்குள்ளானவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் மத்தியிலே நான் சென்று என்னால் என்ன செய்ய முடியும், எப்படி ஆறுதலை கொடுக்க முடியும், எப்படி மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திப்போம், செயற்படுவோம். என்னால் பிறருக்கு செய்யக்கூடியது என்ன? இந்த சிந்தனைகளோடு பிறர் அன்பும் பணியிலே நாங்கள் ஈடுபட்டவர்களாக எல்லோரையும் தேடிச் சென்று அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும், அவர்களுக்கு அமைதியை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒற்றுமையை நிலைநாட்டும், உரிமை வாழை பெற்றுக் கொடுக்கும், நல்ல உள்ளமாக வாழ வளர ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். அன்னை மரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்காக எங்களை கையளிப்பதன் மூலம் அயலவர்களுக்காகவும் எங்களை கையளித்து வாழ இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.